இந்த வீடியோ ஸ்பெஷலா எங்க அண்ணனுக்காக. எங்க அண்ணன் இன்னைக்கு திருச்சியில பேசின பேச்சு பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். எதிர்கட்சிக்காரங்கள் எல்லாம் கதறு கதறு கதறுன்னு கதற வச்சிருக்காரு. என்ன பேச்சு தெரியுமா? அப்படி ஒரு பேச்சு. இந்தியா சுதந்திரம் பெற்று தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பிறகு வந்த முதல்வர்களில் இவ்வளவு அழகான ஒரு முதல்வர், இவ்வளவு திறமையான ஒரு முதல்வர், இவ்வளவு அழகா பேசக்கூடிய ஒரு முதல்வரை இந்த குஞ்சான்ஸ்லாம் நண்பா நன்பிஸ்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில பாத்திருப்பாங்க. அண்ணன் பேசின விஷயங்கள்ல நம்ம சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சத நான் வந்து டீகோட் பண்ணலாம்னு வந்திருக்கேன். டீகோட் கிடையாது, இது வந்து அண்ணனுக்கு வந்து என்னுடைய பதில். தாவேகாரங்களா, விஜய் அண்ணா எங்களுக்கும் அண்ணன் தான். இன்னைக்கு அல்லு சிலாம் பிறந்த 2000 பிறந்து விசில் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. சரி, 2000க்கு அப்புறம் ஜென்சி பிறந்து விசில் அடிச்சிருக்கீங்கல்ல. நாங்களாம் வந்து 90ஸ்ல ஒரு விசில் அடிச்சவங்க. சரியா? உனக்காக எல்லாம் பார்த்து நல்லா இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து ஐயோ விஜய் அண்ணா அப்படின்னு அன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சாதான் மாஸ்டர் படம் வரைக்கும் நான் புலம்பி இருக்கிறேன். சோ அது வந்து பிரச்சனை கிடையாது. அதனால எனக்கும் எங்க அண்ணனுக்கு இருக்கக்கூடிய விஷயம், நீங்க வந்து கெட்டோட்ட பேசுனீங்கன்னா பல்லு உடைக்கப்படும். ரெண்டாவது, எங்க அண்ணன் இன்னைக்கு சொன்ன விஷயம், இவ்வளவு பேசுறீங்க அண்ணா நீங்க, இல்ல இன்னும் மரியாதை கொடுக்க சொல்றேன், ஏன்னா எங்க முதல்வர் இல்லையா அண்ணன், நீங்க இவ்வளவு பேசுனீங்க அண்ணே, பிரஸ் பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசுறீங்களா? ஆனா பாருங்க அண்ணே, திருச்சி மக்கள் என்னோட இதயம், தமிழ்நாட்டுக்கு இதயம் திருச்சி, என்னோட இதயத்திலையும் திருச்சி அப்படின்னு வசனம் பேசுறீங்க. எப்போதுமே அந்த சினிமாக்காரங்க எல்லாம் எங்க நிகழ்ச்சி போட்டாலும், இந்த ஆடலுக்கும் பாடலுக்கு எல்லாம் போவாங்க, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போவாங்க, ஹலோ துபாய் அப்படிம்பாங்க. இதே டயலாக சிங்கப்பூர் போனா ஹலோ சிங்கப்பூர், சிங்கப்பூர் எனக்குள்ள அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிம்பாங்க. இது எல்லா சினிமால இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு பேசிக் நேச்சர். ஏன்னா இவங்களோட ரசிகர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, வியாபார யுக்தி. சோ அதுவே எங்க அண்ணன் வந்து இன்னும் மறக்கல. ஏன்னா இப்பதானே வந்திருக்காங்க எங்க அண்ணன், 2 வருஷம் தானே ஆச்சு. அதனால அதை மாறுவாங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கும். அப்ப எங்க அண்ணன் சொன்னது வந்து, நான் வந்து ஏற்கனவே நான் வந்து காஞ்சிபுரத்துலயா இங்க நடந்த மீட்டிங்ல நான் சொன்னேன், இந்த ஆட்சி இந்த தற்கொலைகள்லாம் சேர்ந்து பெரிய கேள்விக்குறியாக்க போகுது, இன்னும் தமிழ்நாட்டை கேள்விக்குறியாக்கும்னாரு பாருங்க. என் மனசே தாங்கல, 25 நாளா நாங்க ஒரே கேள்விக்குறியோடிதாமே இருக்கோம். அடுத்தது எங்க என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு கேள்விக்குறியில இருக்கோம். அண்ணன் வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போயிட்டாரு. அப்புறம் சொல்லிட்டாரு, லஞ்சங்கள்லாம் இருக்கு, எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண நாள் ஆகும், அதை நான் கண்டிப்பா நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு டாஸ்மாக்ல இருந்து 10 ரூபா லஞ்சத்தை பத்தி பேசினாரு. என்ன நீங்க வந்ததுக்கு அப்புறம் 20 ரூபாய் ஆயிடுச்சு, பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஆயிடுச்சு. அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? மறுபடியும் அதே பழைய பொய்யான டயலாக். இதெல்லாம் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கலமே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, போட்டியே திமுக தாவேகா அப்படின்னாரு. மற்றும் பலன்னு சொல்லிட்டு திமுக கூட கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாம் கேவலப்படுத்தினாரு விஜய் அண்ணா. இதெல்லாம் நீங்க செய்யலாமா? சோஃபா கொடுத்து கூப்பிட்டுருக்கீங்க, துரபேரம் பண்ணி கூப்பிட்டுருக்கீங்க, இப்படிலாம் வெளியே பூசிக்கிறாங்கன்னு நான் சொல்லல. அப்போ மற்றும் பலன்னு எல்லாம் நீங்க இகழ்ந்து பேசிருக்கீங்க. ஏன்னா உங்க கூட வந்தது மற்றும் பலன்ல எல்லாம் கூட்டணிக்காரங்க தான். அதுல கொஞ்சம் பேரு அதிமுக ரிசைன் பண்ணிருக்காங்க, 4 பேரா. அப்புறம் இன்னைக்கு மதிமுகல இருந்து மிஸ்டர் துரை வைகோ அவர்கள் வேற ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு, எங்க தலையெழுத்த நாங்க உதயசர்ல போட்டி போட்டுட்டோம், இல்லன்னா எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்திருக்கும். பாவம், அவர் வீட்லயும் சோஃபா பழசாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கட்சியாரிங்க கொஞ்சம் மாத்தி எடுத்து கொடுங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நிறைய சொன்னாரு. விவசாயிகளுக்கு இங்க வந்த உடனே நான் சொன்னதை நான் செஞ்சிருக்கேன்னாரு. என்ன நீங்க சொன்னது வந்து இவ்வளவு ரூபாய் நான் தள்ளுபடி பண்ணேன், நீங்க கடைசியில பார்த்தா 50,000 ரூபாய் வரைக்கும் கடை வாங்குறவனுக்கு தானே தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. 3 வருஷமா வேலை வெட்டி இல்லாம ஒரு குழப்பம் ஓடாம இருக்கிற எனக்கே 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. விவசாயிகளுக்கு எல்லாம் எவ்வளவு கடன் இருக்கும்? விவசாய கடன் வாங்குறவங்க. சோ இதுல வந்து பெரிய ஒரு கோட்டை விட்டுருக்கீங்க, இதை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க சொல்ல முடியாது, இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணல. அப்புறம் சும்மா எப்ப பாரு நசன்னு பேசிட்டு, என்ன நசன்னு பேசக்கூடாதுன்னு, ஆனா பேசுற இடத்துல பேசணும். நீங்க வந்து முதல்வராக்கும், அதனால நீங்க பேசாம இருந்து நான் ஆட்சி செய்யணும்னு சொன்னா அது முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பேசணும்னு எனக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? மனசே குழுக்குழுன்னு ஆயிடுச்சு எங்க அண்ணனோட பேச்சை கேட்டோட. இப்படி அப்பப்ப வந்து பேசுங்க, சும்மா எழுத்தறிக்கையா கொடுத்தா மட்டும் எப்படி? அப்புறம் தமிழ்நாட்டுக்காக நான் நிப்பேன் வேற சொல்லிருக்கீங்க. அப்புறம் வந்து உங்க ஊர்ல திருச்சியில இந்த ஊர்ல இருந்து ஒருத்தங்களை உங்களுக்காக நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் நீங்க. அப்புறம் ஸ்ரீரங்கத்துல எதுக்குன்னு நீங்க சென்னை மரிமலை நகர்ல இருந்து ஒரு தம்மவா தம்பியை நீங்க நிறுத்தி வச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரி, ஒருவேளை அந்த அளவுக்கு அவங்க வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துல வந்து உங்களுக்கு வந்து கேண்டிடேட் கிடைக்காம போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவரும் அதுக்கு ஆப்டான ஆளா என்னன்னு தெரியல.
அதனால அண்ணன் எது செஞ்சாலும் நீங்க கரெக்டா தான் செய்வீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கீங்க, தமிழ்நாட்டை இன்னும் கேள்விக்குறியாக்குன்னு சொல்லிருக்கீங்க. அந்த ஒரு வார்த்தை தானே என் காதுல அப்படியே எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குனே. சோ அண்ணன் இன்னைக்கு அது சினிமா டைலாக் பேசிட்டு கான்பிடென்ட் ஆயிருங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எனக்கு தான் போட்டி அப்படின்னீங்க. ஸ்டாலின் சார் உங்களை போட்டியாவே நினைக்க மாட்டாரு, நீங்க எப்படின்னே நினைப்பாரு, யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் இடத்துக்கு அவர் உங்களது போட்டியா நினைப்பாரா? அப்படின்னா நீங்க தப்பு கணக்கு போடாதீங்கன்னு. அதனால நீங்க நிம்மதியா நீங்க ஆட்சி பண்ணுங்க. 6 மாசம் டைம் கொடுத்துருக்குன்னு சொல்லி 6 நாள்ல கதற விட்டுட்டோம் அப்படின்றீங்க. 6 மாசம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க அந்த என்ன திரும்ப என்ன சொல்லியாச்சு, காசிப் பேசணும்னு. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேரலாமான்னு காசிப் பேசணும். இந்த புத்தி இல்லாத பயிலுக்கு எல்லா கட்சியிலும் இருப்பானே. தற்பூரியம் தாவேக்காக்கு மட்டும்தான் என்ன ட்ரேட் மார்க்கா? திமுக இல்ல, திமுக எவ்வளவு தற்பூரி இருக்குன்னு கமெண்ட் பார்த்தாலே தெரியும். அதிமுக எத்தனை தற்பூரி இருக்குன்னு கமெண்ட் பார்த்தா தெரியும். பிசிக எவ்வளவு தற்பூரி இருக்குன்னு இப்ப கொஞ்ச நாளா எங்களுக்கு தெரியுது. காங்கிரஸுக்கு எப்பவுமே தற்கொலைங்க, அது பிரச்சனை கிடையாது. அதனால தற்கொலை எல்லா இடத்துலயும் இருக்குன்னு தற்கொலை பேசுறதுல பெருசா எடுத்து பேசக்கூடாது. ஏன்னா தலைவர்கள் பேசுனா தலைவர் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை மட்டும்தான் வார்த்தை. இப்ப அண்ணன் இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, எல்லாத்துக்கும் காரணமும் அவங்க செஞ்சுட்டு என் மேல பழிய போட்டுட்டாங்கன்னு நீங்க இந்த டைலாக விட்டுருக்கீங்க. அதனால நீங்க சொன்ன வார்த்தை தான் இருக்குமே தவிர உங்க அள்ளி சிலுங்க பேசுறதெல்லாம் அதை பெருசா நாங்க எடுத்துக்க மாட்டோம். அதனால இனி ஒரு திமுகல இருந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டாலும் கூட அவர் மேபி கட்சிக்கு தலைவரா இருக்கலாம். அவரை இன்னைக்கு நீங்க பழி சொல்லிருக்கீங்க. இதுக்கெல்லாம் திமுக ஐடி விங்ல இருந்தோ, ஐடி விங் இல்ல சாரி, ஐடி விங் உங்களுக்கு தான் மெயின் ரீல்ஸ். திமுக உடைய லீகல் டீம்ல இருந்து ஒருவேளை இதுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா ஓரளவு கொடுக்கலாமா இருக்கும். ஏன்னா நீங்க எந்த அடிப்படையில ஒரு தவறான ஒரு பொய்யான விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்படின்னு டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக திமுக கொடுக்கலாமா இருக்கும். ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா கொடுக்கணும். அப்பதான் திமுக எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிருக்குன்னு தெரியும். ஏன்னா அவங்க பேசிட்டாங்கன்னா அவங்க லீகல் டீம் எல்லாம் வச்சு இது பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு திருட்டு பண்ணிட்டேன், நானே போய் நான் இது பண்ணுவேனா? பண்ண மாட்டேன்ல. நான் சரியா இருந்தா நான் என்ன சொல்லுவேன்? இப்ப கூட இந்த திலீபன் ஒரு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு, அவர் பைசா பார்த்தா பாவமா இருக்கு. அந்த நிஜமா சொல்றேன், அவருடைய நியாயம் நேர்மை இருக்கிறதுனால தான் அவர் அவ்வளவு ஆனஸ்டா அவர் பதிவு போட்டுட்டு இருக்காரு. அதனால பண்ண முடியாது. கொஞ்சம் அச்சம் இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சாலும் அமைதியா போயிருந்துருக்கணும். ஆனா அவர் எடுத்து பேசுறாரு அப்படின்னா அவருக்கு நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு அப்படின்றது தெரியுது. அதனால திமுக கிட்ட அதே மாதிரி ஒரு நியாயம் நேர்மையும் இருந்தா லீகல் டீமை வச்சு நீங்க அதை ஃபேஸ் பண்ணியே ஆகும். ஏன்னா ஒண்ணு இல்லாம விஜய் என்ன இவ்வளவு பழி சொல்றதுக்கு அவருக்கு என்ன, அவர் என்ன அல்றச்சிடுவா, அவரு அள்ளி சொல்லுவா. அவர் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறது என்ன பேச்சு, செம்ம பிளாஸ்ட் பண்ண. அதுக்கப்புறம் விஜயனா நிறைய சொன்னாரு, விவசாயத்தை பத்தி சொன்னாரு, நான் அதை செஞ்சுட்டேன் இது செஞ்சுட்டேன். டாஸ்மாக மூடிட்டேன்னாரு. அண்ணே டாஸ்மாக மூடல, அண்ணே டாஸ்மாக மூடல, நீங்க மூடுனேன்னு சொன்னீங்க. பக்கத்திலேயே புதுசா தனியாருக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்க அமைச்சர் என்ன சொல்றாரு, டாஸ்மாக் அமைச்சர், அது மூடுனா பிரச்சனை, இதுதான் நாங்களும் முதல்ல சொன்னோம். அது ஒரிஜினல் என்ன சொல்றாரு, டாஸ்மாக் கவர்மெண்ட் நடத்தக்கூடாது, தனியார் நடத்திக்கலாம், கவர்மெண்ட் நடத்தக்கூடாதுன்னாரு. அதனால உங்களுடைய குழுக்கள் வச்சு உங்க கட்சிக்குள்ளால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது என்ன மைண்ட் செட்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஆதவன் சொல்றது கேக்குறதா, நீங்க சொல்றதை கேக்குறதா, நியூஸ் பேப்பர்ல சொல்றது கேக்குறதா, டிவிஸ்ல வர்ற நியூஸ் கேக்குறதா, இல்ல எல்லாரும் கையில மொபைல் இருக்கு, இன்னைக்கு எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ் ஆயிட்டாங்க, எல்லாருமே இன்ஃபுளுசர்ஸ் ஆயிட்டாங்க. நான் உட்பட நியூஸ் ரீடர் ஆயிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட ப்ரொஃபசர் வரைக்கும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ எல்லாமே ஆயிடுறாங்க. அப்படிங்கும் போது எது உண்மை எது போய் நீங்க சொன்னாதான் தெரியும். அதனால நீங்க சொல்லுங்க, பேசுங்க. இந்த பொய்யா மத்தவங்க எழுதி கொடுக்கறதா பேசாதீங்க. ஒரு சாதாரண இதை கூட நீங்க பேப்பர் பார்த்து படிக்கிறீங்க சார், அது கூட தப்பு கிடையாது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க மனசுல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் உங்களால சொல்றதுக்கு சொன்னீங்க, சொல்ல முடியாத விஷயத்த பேப்பர் வச்சு படிச்சீங்க. அண்ணன் இன்னைக்கு சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், ஏன் நாங்க கோட் சூட் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னாரு. அண்ணா நீங்க கண்டிப்பா போடலாம், செம்ம டக்கரா இருக்கீங்க. ஆனா சென்னையில அடிக்கிற வெயில் இது பாத்தீங்கன்னா feels like 44 degrees Celsius, it feels like 45 degrees Celsius அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்கன்னே. இந்த வைக்கிறது இந்த கோட் சூட் தேவையா அப்படின்ட்டு வேணா கேட்கலாமே தவிர அல்லாம அண்ணன் கோட் சூட் போட்டதுல இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் அண்ணன் வேற என்ன சொன்னாரு, நான் செயல் வடிவத்துலதான் எல்லாத்தையும் காட்டுவேன், நான் சும்மா நசனா பேச மாட்டேன் அப்படின்னாரு. செயல் வடிவத்துக்காக நாங்கெல்லாம் வெயிட்டிங் அண்ணா. இப்போ இது சொன்னாரு, போதைப் பொருள் எல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதெல்லாம் இது பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எல்லாம் சரி பண்ணணும், அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் அப்படின்னாரு. அப்ப அண்ணன் பதவியேற்றதுக்கு அப்புறம் மறுநாள் திருச்சியில ஒரு 300 பேர் எல்லாரும் தானா முன் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைதாக வந்தாங்க. அப்புறம் பல ஆயிரம் கோடியோட போதைப் பொருட்கள் எல்லாம் பூமிக்குள்ள போட்டு புதைச்சி எரிச்சாங்கன்னு சொன்னதெல்லாம்
எந்த நாயின்னு அதை சொல்லுச்சு? அது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணே. இன்னைக்கும் நீங்க பழிசொல் பண்ணிட்டு தான் போயிருக்கீங்க. இது உங்களுடைய பதவிக்கு அழகு இல்ல. நீங்க உங்க பேச்சு ஸ்டைல கண்டிப்பா மாத்தணும். நீங்க அங்க உங்களுடைய ரசிகர்களுக்காக பேசிருக்கீங்க. நாங்க இன்னைக்கு உங்களுடைய பேச்சு எதிர்பார்த்தது ஒரு முதல்வரா நீங்க பேசுறீங்க அப்படின்னு எதிர்பார்த்து, இன்னைக்கும் அதே ஏமாற்றம். இன்னும் தமிழ்நாடு கேள்விக்குறியாக போகிறது என்று அண்ணா சொல்லி இருக்கிறார். அது என்ன கேள்விக்குறியாக போகிறது? ஆண்டவரே எம்மை காப்பாற்றும்.